என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். என்னம்மா ஏதோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க? நான் என்னத்த பத்திடா யோசிக்கிறது, எல்லாம் சின்னவனோட கல்யாணத்தை பத்தி தான். அட அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். பிந்து அவங்க அண்ணனும் நம்ம வீட்டுக்கு வரேனாங்க. அவங்க சொல்லி 1 மணி நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வரட்டு, கல்யாணத்தை பத்தி வேற பேசணும்ல. சரியா சொன்னீங்க அத்தை. நீ அடுத்தது கல்யாண தேதி நிச்சயிக்கணும் இல்ல? வாங்க மச்சான், உட்காருங்க. பிந்து, நீ உள்ள போமா. என்ன பிந்து, இங்க தனியா நின்று யார தேடிக்கிட்டு இருக்க? அது 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 வந்து அக்கா, நான் சும்மா தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, நான் கூட ராகுல தான் தேடுறியோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் வந்தேன். நீ சும்மா வந்தா சரிதான். ராகுல் சென்னை போயிருக்கான், அதனால தான் நான் சொன்னேன் அவனை இப்போ பார்க்க முடியாதுன்னு. சென்னையா? ஆமா, அவனுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, வேலையில உடனே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அட ஆமாக்கா, அவன் சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். சரி வா உள்ள போலாம். சரிக்கா. தம்பி கதிரு, நான் சொல்றேனே தப்ப எடுத்துக்க வேண்டாம். ஏப்பா கதிரு, போய் வள்ளிய கூட்டிட்டு வந்துரு. என்னதான் அவ தப்பு செஞ்சிருந்தாலும் அவ நம்ம வீட்டு பிள்ளை இல்ல, மன்னிச்சு ஏத்துக்கிறதா நியாயம். அத்தை, இனி அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம். நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நீ யாரு சொன்னாலும் நான் அதை மாத்திக்க போறதில்ல. இங்க வாருப்பா, யாருதான் தப்பு செய்யாம இருக்கிறா? பள்ளி தெரியாம பண்ண தப்புக்கு நீ அவளை இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாது. அவ என்னதான் இருந்தாலும் சின்ன புள்ள, நாங்க பார்த்ததுல இருந்து செல்லமா வளர்ந்த உள்ள. அவ செய்யறாங்கறக்காக நீ இப்படி செய்யறது ஒன்றும் சரிப்பட்டு வரலையாமா. அம்மா அப்பா, இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது மச்சாந்த. தேவையில்லாம நீங்க ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி பேசாதீங்க. நான் என் மனசுல வட்டதான்ப்பா சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இதை நான் தப்பா எடுத்துக்க ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அந்த இடத்துல நின்று நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, எனக்கு அது புரியுது. ஆனா வள்ளி செஞ்சது பெரிய தப்பு. இந்த தப்புனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? சஞ்சய் மனசு உடைஞ்சிட்டுறான். நான் அவங்ககிட்ட போய் எப்படி மூஞ்சி கொடுத்து பேச முடியும்? அவன் மூஞ்சியில முழிக்கிற தைரியமே இன்னும் எனக்கு வரல. எனக்கு அவனை பார்க்கறதுக்கு தர்ம சங்கடமா இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு வள்ளி மேல கோபமே வருது. அண்ணா, ஊருக்குள்ள எல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க. ஒருவேளை அண்ணி அங்க இருக்கிறதுனால தானே இந்த பேச்சு வருது. நம்ம வீட்டுக்கு அண்ணி வந்துட்டா யாரு வாய் கொடுத்து பேச முடியும்? ஆமாப்பா, மர்மவ சொல்றதும் சரிதே. கொஞ்சம் யோசிச்சு முடிவு ஒண்ணு. சரிங்க மாமா, சரி நாங்க கிளம்புறோம். ஏப்பா, வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? போவேலியே அவர் சங்கடப்பத்தி அனுப்பிட்டீங்க. ஏன் பருவதோ, நான் ஏதாவது தப்பா பேசிட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கதிரோட அம்மா அப்பா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்களோ அதைத்தான் நாமளும் சொன்னோம். அது நம்ம வீட்டுக்கு வந்து பையன் மூஞ்சி சுருங்கி போகுதேன்னு நம்ம வைய ஆதங்கத்துல சொல்றேன். ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அக்கா, கிளம்பிட்டீங்களா? போலாமா? வா கிரிஜா, உட்கார போலாம். காப்பி தண்ணி கீது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா, கூட்டமாறதுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். கிரிசா, இதான் வருஷமா நீ தைப்பூசத்துக்கு போறது? ஆமா மாமா, தைப்பூசத்தை பத்தி அக்கா சொன்னாங்க, அதான் சரி நானும் வாரேன்னு கிளம்பி வந்தேன். சரி வா நாம கிளம்பலாம். உங்க மாமா விட்டா பொழுதுனிக்கு நான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சரி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் மாமா. அத்தை, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம் மருமகளே? அத்தை, இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, அதான் போய் விளக்கேத்திட்டு வந்தா ரொம்ப நல்லது. அதான் நம்ம வீட்டுல இருக்க கஷ்டமெல்லாம் போவோன்னு நான் போய் விளக்கேத்திட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு நீ மட்டும் போக வேண்டிதானே, எதுக்கு பையனையும் சேர்த்து கூட்டிட்டு போற? ஏன் அத்தை, 2 பேரும் ஜோடியா போய் சாயம் போட்டு வர்றது நல்லதானே? நான் அதுக்கு சொல்லல மருமவளே. இங்க என் புள்ள வந்து ஒத்தையா சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறா.
இப்ப நீங்க 2 பேரும் ஜோடியா இருந்தீங்கன்னா அவளுக்கு பாக்குறவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமல்ல. இங்க வாருமா, நானா அவளை கோச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து இருக்க சொன்னேன். கல்யாணம் பண்ணி வச்சது என்னமோ தங்கமான மாப்பிள்ளதே. ஆனா நம்ம பிள்ளைக்கு வாழ தெரியலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னடா நீ வாட்டுக்கு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற? இங்க உன் தங்கச்சி தான் வந்திருக்கிறா. ஏதோ 3ஆம் மனுஷி வந்திருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீ. அத்தை, நீங்க எதுக்கு இவ்வளவு சங்கடப்படுறீங்க? நாங்க கோயிலுக்கு போறதா இப்ப பிரச்சனை. ஜோடியா போக கூடாது. சரி, நாங்க போகல. இந்தாங்க, நீங்களே போயிட்டு வந்துருங்க. இப்ப நான் என்னத்த பேசிட்டு நீ இப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு போறா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். லட்சுமி, என்ன இதுக்கு போய் கோவமா இருக்க? அம்மா ஏதோ வள்ளி மேல இருக்க பிரியத்துல சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் அவ இங்க வந்து இருக்கையிலேயே இந்த மாதிரி ஏதாவது பேச்சு வருன்னு. நான் சொன்னா கேக்குறீங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துட்டு வரேன். வள்ளி என்னைக்கு ஊருக்கு போறாலும் அன்னைக்குதான் நான் வருவேன். அண்ணி, அண்ணி, அம்மா பேசுனதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க, நீங்க நானு அண்ணன் 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல சாமி, நீ உங்க அண்ணனுமே போயிட்டு வாங்க. அதான் உங்க அம்மா தெளிவா சொல்லிட்டாங்களே, ஜோடியா போக கூடாதுன்னு. இப்ப எங்க நம்ம ஜோடியா போறோம்? 3 பேரும் தானே போறோம். அதெல்லாம் போலாம், வாங்க. சரி வள்ளி, நீ போய் ரெடியாவு, நான் லட்சுமி கூட்டிட்டு வரேன். சரிண்ணா. ஏன் கவிதா, இன்னும் புருஷன் தண்ணி ஓட்டுதான் அடிக்கிட்டு இருக்கிறானா? ஆமாக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற கூட காசு கொடுக்கறது இல்ல. நான் கடனை உடனே வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்டுறதுன்னு தெரியல. அந்த ஆளுக்கு என்ன, தண்ணி இருந்தா போதும். அத இந்த முருகன்கிட்டயாவது வந்து கேட்டுட்டு போறேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தியே, என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறேன்னு. நீ அவனுக்கு வேண்டிக்கிட்டு தீபம் போடு, எல்லாம் சரியா போயிரு. ஆமா கவிதா, கஷ்டமெல்லாம் காத்தோட பறந்து போயிரு. நீ இவ்வளோ கஷ்டத்துலயுமே இந்த கந்தானை நம்பி வந்திருக்கிறீல்ல, அவன் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையில தாக்க நானும் வந்திருக்கிறேன். அண்ணி, அண்ணன் எங்க காணோம்? உங்க அண்ணன் எங்க போறாரு? கொண்டே வண்டி நிறுத்திட்டு வருவாரு. நாம போய் சாயம் புல்லாம். கவிதக்கா, என்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க? தரிசனம் எல்லாம் முடிச்சுதா? இன்னும் இல்ல வள்ளி, இப்பதான் மேல போயிட்டு இருந்தோம். கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு போலான்னு உட்காந்துக்கிட்டோம். வள்ளி, நீ எப்ப வந்த? நான் இங்க 1 வாரமா இங்கதான் இருக்கேன் சித்தி. உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட? எந்த வீட்டுலதான் பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன சண்டை வரத்தானே செய்யி. சண்டை வர்றது சகஜந்தே. ஆனா சண்டை போட்டுக்கிட்டு யாரும் அம்மா வீட்டுல வந்து இருக்கிறாங்கன்னா சின்ன சண்டையில வந்து உட்காருவாங்களாக்கு? சித்தி, கோயிலுக்கு வந்தவக்கா கண்டதையும் பேச வேண்டாம். என்னையாத்த முறைக்கிற? நானெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. நீங்க சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டுல பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? வேற யார் வந்து அவங்க வீட சொல்லியிருப்பா? ஊரே பேசுது. இந்த பருவதக்கா சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? ஏவல்லி அத்தை, கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு நம்ம கண்டதையும் பேச வேண்டாம். நீங்க எதா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, உட்காந்து பேசுவோம். லட்சுமி சொல்றது சரிதான். கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம அதையும் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, வீட்டுல போய் பேசிக்கலாம். என்னத்தை நான் சொல்றது? இனி நான் என்னத்த சொல்றது இருக்குது? அதான் மருமக கூட்டமெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நீ நான் வாயை திறக்கறக்கு இல்ல.